வணக்கம், என் பேர் அனுஷா. நான் அக்யூபஞ்சர் எனர்ஜி ஹீலிங் தெரபிஸ்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் கெரியர் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேஷனுக்காக இப்போ நாங்கள் ரிவ்யூ பண்ணோம். இப்போ இவங்களுக்கு வந்துட்டு நாடி பார்த்து அக்யூபஞ்சர் ஹீலிங் எப்படி கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். 2 கையிலையும் உங்களுக்கு நான் நாடி பார்த்து எந்த மூலகம் சரியில்லையோ அதுக்கேற்ற மாதிரி நீடி போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். இவங்களுக்கு நாடி பார்த்தாச்சு. இவங்களுக்கு இப்போ நிலமும் நீரும் வந்து இம்பேலன்ஸா இருக்குன்னு காமிக்குது. இப்போ அதுக்கேற்ற பாயிண்ட் என்னன்னா அவங்க காலை போடுறது. ஒரு ரைட் காலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து நீடி இப்போ நீடி கொடுத்துருக்கோம். கொடுத்த ஃபியூ மினிட்ஸ்லயே வந்து அவங்களுக்கு எந்த எலிமெண்ட்ல வந்து இம்பேலன்ஸ் இருந்தோ அது இப்ப நம்மளுக்கு வந்து அந்த குறிப்பு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது தெரியுதாங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு நம்ம நீடில ரிமூவ் பண்ணிடுவோம். இப்ப இம்பேலன்ஸா இருந்த பல்ஸ் வந்து இப்போ நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம கொடுத்த நீடில ரிமூவ் பண்ணிடலாம். சோ இப்போ உங்களுக்கு இருக்கிற தொந்தரவு வந்து நல்லாவே சரியாயிடும். வணக்கம், நான் அனுஷா. இப்போ இவங்களுக்கு வந்து எனர்ஜி ஹீலிங் எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். எனர்ஜி ஹீலிங்ன்றது வந்து பிராண உடல்ல இருக்கிற அழுக்குகளை நீக்கி நம்ம பாடியில இருக்கிற 7 சக்கரங்களுக்கும் எனர்ஜைஸ் பண்ற ஒரு மெத்தட் தான். இப்போ இவங்கள வந்துட்டு தளர்வா படுக்க சொல்ல போறோம். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரைட் லெக் மேல லெஃப்ட் காலை போட்ட மாதிரி படுக்க சொல்ல போறோம். இப்போ இவங்க ஃபுல் பாடி வந்து ரிலாக்ஸா வச்சுக்க போறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு தினசரி ஹீலிங் பண்றவங்க வந்து தினசரி பிராக்டிசஸ் இருக்கு. நாங்க ஆனாபானா பண்றோம். அதே மாதிரி உள்ளங்கை உரமூட்டுதல் பண்றோம். நம்மளுடைய பிராண உடலை விரிச்சு வச்சிருக்கணும். இது வந்து ஒரு 10 to 15 feet அது விரிச்சு இருக்கும் போது அவங்களுக்கு பண்ணும்போது அது வந்து ரொம்ப அழகா எனர்ஜைஸ் ஆகும். இப்ப நம்ம வந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இவங்களுக்கு வந்து பிராண உடல்ல இருக்கிற அந்த அழுக்குகளை போக்குறதுக்காக நல்லா கலைச்சு விட்டுட்டு அதை வந்து குறைக்கிற குறியீடுகளை போட்டுட்டு நான் இழுத்து விட போறேன். அது வந்து கால் வழியா இழுத்து விடுற மாதிரி இருக்கும். சோ அதுக்காக காலுக்கு கீழே வந்து ஒரு பக்கெட்ல உப்பு தண்ணியோ இல்ல ஒரு மிஸ்டிங் ஃபயரோ நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். அது எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். அவங்க வந்து ஃபுல்லா கண்மூடி இருக்கணும். நம்ம பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்க கண்ணை திறக்காம அப்படியே படுத்துக்க சொல்லிடுவோம். இப்ப நம்ம கலைச்சு விட போறோம். இப்போ இந்த மாதிரி கலைச்சு விட்டுட்டு நம்ம குறியீடை போட்டுட்டு இழுத்து விட்டுருக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்து 3 times நம்ம ஃபுல்லா பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிட்டு நம்ம வந்து சீல் போட்டுறோம். இங்க இருக்கிற உப்பு தண்ணிக்கு நம்ம அதுக்கு உண்டான குறியீடுகளை போடுவோம். இப்போ பிராண உடல்ல இருக்கிற அழுக்குகளை போக்கியாச்சு. அடுத்தது அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல எனர்ஜி ஹீலிங் உண்டான குறியீடுகளை ஒரு சக்கராஸ்லயும் நம்ம போடலாம். இப்ப இவங்களை எந்திரிச்சு உட்கார சொல்லுவோம். இப்ப போட வேண்டிய குறியீடுகளை போட்டுட்டு அவங்களை ஃபினிஷ் பண்ணலாம். இப்ப இவங்க சக்ராஸ வந்து நம்ம எனர்ஜைஸ் பண்ணிருக்கோம். நம்ம அதை இன்னும் கொஞ்சம் எனர்ஜைஸ் பண்ணி விட்டுறலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம ஃபுல் ஃபிளெஷ்டா பண்ணும்போது ஒரு 30 minutes ஆகும். சோ கண்டினியூஸா பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா எனர்ஜியா ஃபீல் பண்ணுவாங்க. நன்றி.